Hi friends, this is Gayatri. Welcome to our channel. Day to day lifeல என்னென்னலாம் பண்ணா ரொம்ப அட்ராக்டிவா மாறலாங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெரி ஃபர்ஸ்ட் நீங்க காலேஜ் போறீங்களோ அல்லது ஒர்க் பண்ண போறீங்களோ உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ப்ராப்பரான ஹேர் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும். உங்க ஃபேஸ் கட்டுக்கு சூட்டபிளான ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைலா இருந்தா கூட அது பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கும். ஆனா யாருமே அவங்க ஃபேஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைலை வச்சுக்கிறது இல்ல. அதனாலதான் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்க மாட்டேன்றாங்க. சலூனுக்கு போய் அந்த ஹீரோட ஹேர் ஸ்டைலை காப்பி பண்றது, இந்த ஹீரோவோட ஹேர் ஸ்டைலை காப்பி பண்றதுன்னு இவங்களோட ஒரிஜினாலிட்டியை மறந்துடுறாங்க. உங்க ஃபேஸ் ரெக்டாங்கிளா, ஓவலா, சர்க்கிளா, நீங்க எந்த போஸ்ல பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பீங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கான பர்ஃபெக்ட் ஹேர் ஸ்டைல சூஸ் பண்ண முடியும். நீங்க காலேஜுக்கு மாசா போகிறதா இல்ல அட்ராக்டிவா போகிறதாங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஆனா ரெண்டுமே சேம் கிடையாது. அடுத்து ட்ரெடிஷ்னலாவோ ட்ரெண்டியோ என்ன அவுட்ஃபிட் வேர் பண்ணாலும் கழுத்தை மட்டும் மொட்டையா விட்டுறாதீங்க. பையனா இருந்தா ஒரு தின் கோல்ட் செயினே நல்லா அட்ராக்டிவா இருக்கும். அதுவே பொண்ணுங்களுக்கு டாலரோடு கூடிய தின் நெக்லஸ் நல்லா எலகண்டா இருக்கும். அடுத்து முத்து படத்துல ரஜினி, காக்க காக்க படத்துல சூர்யா, இவங்கெல்லாம் பாக்குறதுக்கே நல்லா மேன்லியா இருப்பாங்க. அது காரணமே அவங்க கையில போட்டிருக்க அந்த காப்பு. பொண்ணுங்க இந்த பேங்கிள்ஸ் போடுற மாதிரி பசங்க காப்பு போட்டா பாக்குறதுக்கு நல்லா தாங்க இருக்கும். ஸோ லுக் வைஸா கூடுதலான அட்ராக்டிவ்னஸை இந்த மாதிரியான அக்சசரிஸ் நல்லா தருங்க. அடுத்து கடைசியா இந்த அட்ராக்டிவ்னஸ் உடைய கீ பாயிண்ட்னே சொல்லலாம் டியோட்ரண்ட்டும் பர்ஃபியூமும். ஆனா இந்த வாசனை திரவியங்கள்ங்கிறது மைல்டா தான் இருக்கணும். கூடுதலா போச்சுன்னா அதுவே ஒவ்வாமையா மாறிடும். டெய்லியும் விதவிதமா என்னென்னமோ பர்ஃபியூம் போடணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்குன்னு ஸ்பெஷலா ஒண்ணு வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் பண்ணாவே நீங்க ஆளே மாறிடுவீங்க.